ஆனா இப்போ என் அண்ணா வந்து நான் தான் என் அப்பாக்கு மகன், எனக்கு தான் சொத்துல எல்லாமே வரணும் அப்படின்னு கேக்குறான். அண்ட் என் அம்மா, நான் உன்னை பெத்து வளர்த்ததுக்கு நீ இதுதான் எனக்கு காட்டுற நன்றியான்னு கேக்குறாங்க. ஆமா. நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை ஓகே. ஃபர்கிவ்னஸ், ட்ரை கிவிங். யாரும் மன்னிச்சு நம்ம எதுவும் இழக்க போறது இல்ல. நம்ம மனசார கொடுத்து நம்ம எதுவும் லூஸ் பண்ண போறது இல்ல. பெங்களூர்ல இருந்து டானியா ஃபோன் பண்ணிருக்காங்க. ஹலோ டானியா, எப்படி இருக்கீங்க? ஹாய் அபிஷேக், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டானியா, தேங்க்யூ. ஆக்சுவலி உங்க ஷோ பத்தி யூடியூப்ல பார்த்தேன். ஸோ ஐம் டீலிங் வித் டஃப் சுச்சுவேஷன். நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து என் அப்பாவோட கார் டீலர்ஷிப் பிஸ்னஸை ரன் பண்ணிட்டு இருக்கோம். ரீசெண்டாக எங்கள் அப்பா இறந்துட்டாரு. என் அப்பா இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவரோட எல்லா அசெட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸை என் பேருக்கு எழுதி வச்சுட்டாரு. என் ஃபேமிலியில் என் அம்மாக்கோ இல்லை என் அண்ணாக்கோ அதை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் இப்போ என் அப்பா இறந்து 5 மாதம் கழிச்சு என் அப்பா இறந்தது தெரிஞ்சு இப்போ வந்து என் அம்மாவும் என் அண்ணாவும் எனக்கும் சொத்துல ஷேர் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா இப்போ என் அண்ணா வந்து நான் தான் என் அப்பாக்கு மகன், எனக்கு தான் சொத்துல எல்லாமே வரணும் அப்படின்னு கேக்குறான். அண்ட் என் அம்மா, நான் உன்னை பெத்து வளர்த்ததுக்கு நீ இதுதான் எனக்கு காட்டுற நன்றியான்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு எனக்கு சொத்துல ஷேர் கொடுக்கறது எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா எனக்கு அவங்களோட உறவு வச்சுக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா அவங்க என்கிட்ட இந்த எதிர்பார்க்கறது இந்த சொத்துக்காக மட்டும்தான். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என் அப்பாவுடைய வார்த்தையை, என் அப்பா என்கிட்ட கடைசியா சொன்ன வார்த்தையை நான் கனம் பண்றதா, இல்ல இப்போ என் அண்ணாவும் என் அம்மாவும் கேக்குற மாதிரி நான் அவங்களுக்கு சொத்தை கொடுக்கறதா? இல்ல, என் அப்பாவுக்கும் அம்மாக்கும் my parents got divorced ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ அந்த டைம்ல நான் என் அப்பா கூட வந்துட்டேன், அண்ட் என் அம்மா கூட என் அண்ணா வந்து போயிட்டாங்க. அம்மா அப்பா டிவோர்ஸ் ஆகும்போது நீங்க உங்க அப்பாவோட வந்ததும் உங்க அண்ணன் உங்க அம்மாவோட போனதும் லீகலா வந்த கஸ்டடியா இல்ல நீங்களும் எடுத்த முடிவா? இல்ல, இது நாங்களா விருப்பப்பட்டு, நான் என் அப்பா கூடயும் என் அண்ணா என் அம்மா கூடயும் போனது நாங்களா விருப்பப்பட்டு எடுத்த முடிவு. ஏன் அப்படி? ஏன்னா என் அப்பா பிசினஸ் விஷயமா வெளியில அதிகமா டிராவல் பண்றது வழக்கமா இருக்கும். என் அப்பா டிராவல் பண்ணும்போது my mom had an affair with someone else. ஸோ அது என் அப்பாவுக்கு ஒரு நாள் தெரிய வந்துச்சு. என் அப்பா அதை அம்மா கிட்ட கேட்டாங்க. அதை என் அம்மா கிட்ட கேட்கும்போது என் அம்மா அவங்க கிட்ட ப்ராப்பரான பதில் சொல்லாம ஸ்ட்ரைட்டா டிவோர்ஸ்க்கு ஃபைல் பண்ணிட்டாங்க. சீட்டானே, நான் என்ன யோசிக்கிறேன்னா, இது வந்துட்டு அம்மா அப்பா பிரச்சனைகள்ல பிள்ளைங்க வந்து மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகுது ஒரு பெரிய தப்பு. அண்ட் இதுல வந்துட்டு உங்க 2 பேரும் பிரிச்சது இன்னொரு பெரிய தப்பு. நீங்களும் உங்க அண்ணனும் இது தேவைன்னு கேட்டதே இல்லை. அதே நேரத்துல உங்க அம்மா பண்ணதும் தப்பு தான். இந்தியன் கவர்மெண்ட் லாஸ் படி ஹிந்து சக்சஷன் ஆக்ட், அப்பாவோ இல்ல அம்மாவோ இல்ல முன்னோர்களோட சொத்து வெறும் மகன்களுக்கு மட்டும் இல்ல மகளுங்களுக்கும் உரிமை இருக்குன்றது இந்த சட்டம் ஏற்கனவே வந்துருச்சு. அதனால அதை ஒரு காரணமா வச்சு ஒரு ஒரு ஆண் வந்து ஒரு பொம்பளை கிட்ட, எஸ்பெஷலி பிரதர் டு சிஸ்டர் cannot say இதுல உனக்கு உரிமை இல்லைன்னு. இதுல உங்களுக்கு 2 வழிதான் இருக்கு. ஒண்ணு, உன்னை நீங்க மன்னிக்கணும். மன்னிப்பே 2 விதத்துல இருக்கு. இந்த காசு இருக்குதோ இல்லையோ, you still have to forgive them and they have to forgive you. மன்னிப்பு வந்து one way street கிடையாது. மன்னிப்பு வந்து it comes 2 ways. நீங்க மட்டும் மன்னிச்சுட்டு விட்டுட்டீங்கன்னா இட்ஸ் நாட் ஃபேர். இது வந்துட்டு உங்க உறவு தொடரணும்னா அவங்களும் மன்னிச்சு உங்களை ஏத்துக்கணும். அவங்க பணத்துக்காக மட்டும் மன்னிச்சுட்டு அப்புறம் பணம் கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்க திருப்பி உங்களை வச்சிட்டாங்கன்னா அது உங்களை ஒன்றும் காயப்படுத்தும். இதுல ஒண்ணு, நீங்க அவங்கள மன்னிச்சு அவங்கள திருப்பி ஒன்னா வாழான்றதை நீங்க எப்படி டாக் வித் தம். இதை வந்து நீங்க ப்ரப்போஸ் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு உறவு ரொம்ப முக்கியம். நீங்க அப்பா இருந்ததுக்கு அப்புறம் அப்பாவோட தப்பு இல்ல அம்மாவோட தப்பை விட்டுட்டு நீங்க ஒன்னா வாழலாம்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு உறவு முக்கியம்னா உறவு மட்டும் வச்சே பேசுங்க. நீங்க இந்த உறவை கனம் பண்ற மாதிரி அவங்க இந்த உறவு கனம் பண்ணாங்கன்னா, இந்த பணமும் இந்த சொத்தும் இருக்குதோ இல்லையோ, அது இல்லைன்னா கூட அவங்க தன்னோட தங்கச்சிக்கும் தன்னோட மகளுக்கும் கூட சேர்ந்து வாழணும்ட்டு வருவாங்க. இப்ப இதுக்காண்டிதான் உங்ககிட்ட பேசுறாங்கன்னா அதுல உங்களுக்கு தெரியுதுல்ல, உங்க சொத்துக்காண்டி தான் வராங்க உங்ககிட்ட. அது கிடைச்சதுக்கு அப்புறம் திருப்பி அவங்க ஒதுக்கி வச்சிருவாங்க. இத்தனை வருஷம் நீங்க இல்லாம வாழ்ந்தவங்களுக்கு, இத்தனை வருஷம் நீங்க இல்லாம ஒரு வாழ்க்கையை கட்டி வாழ்ந்தவங்களுக்கு இதுக்கப்புறமா வாழ தெரியும். இதுல 2 சாய்ஸ் இருக்கு. ஒண்ணு, நீங்க அவங்கள மன்னிச்சு விட்டுறணும். அதாவது மன்னிக்கிறது அவங்க பண்ணதுக்கும் சரி, அவங்க அடுத்து பண்ண போறதுக்கும் சரி. ஏன்னா நீங்க உறவும் வேணும்னு கேட்டு அவங்க வேணான்ட்டாங்கன்னா
be ready to ம். forgive them. அது அப்படிதான் அப்படின்னு ஏத்துக்கிட்டு உங்களை மன்னிச்சு நீங்க உங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருங்க. அப்படி ஓகே. ரெண்டாவது ம். ஆப்ஷன் என்னன்னா, உங்களுக்கு இதுல கொடுக்கணும் அப்படின்னு தோணும். இந்த உறவு இருக்குதோ இல்லையோ, ம். இவ்வளவு எனக்கு வேணாம், எங்க அம்மாவும் அண்ணா கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நான் கொடுக்கணும் ம். அப்படின்னு நினைச்சீங்கன்னா முழு மனசோட தான் கொடுக்கணும். அதாவது பல்ல கடிச்சுக்கிட்டு கையை இப்படி ம். வச்சுக்கிட்டு கொடுத்துட்டு there is no point in it. அது கொடுத்து அப்படி ஓகே. நீங்க ஒன்றும் சாதிக்க போறது இல்ல. ஏன்னா ம். அது கசப்பு தான் கடைசி வரைக்கும் இருக்கும். ஸோ நீங்க கொடுக்கணும்னு முடிவு ம். பண்ணிட்டீங்க, உங்க அம்மாவுக்கும் உங்க அண்ணனுக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ம். முழு மனசோட சந்தோஷமா ம். மனசுல ஒரு நிம்மதியோட கொடுங்க. தட் இஸ் ஹவ் கிவிங் ஷுட் பி டன். அப்படிதான் கொடுக்கறதும் ம். நீங்க கொடுக்கணும். எது கொடுத்தாலும் முழு மனசோட கொடுக்கணும். ஓகே. அதையும் ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலுன்னு கொடுத்தா that is not the right way of giving. ம். So the number one, you talk with your family about this. Talk to them about it. And இது பத்தின உங்களுக்கு ம். நல்ல ஒரு பீஸ்ஃபுல் லீடிங் இருந்துச்சுன்னா go forward with it. அப்படி இல்லைன்னா உங்க அப்பாவோட கடைசி ஆசைகளை நீங்க கனம் பண்ணி ஆகணும். Yeah. என்ன ம். ஆனாலும் சரி. நான் இதெல்லாம் ஓகே. யோசிச்சு இதெல்லாம் சிந்திச்சு தான் ஒரு முடிவு எடுத்து உங்க பேருக்கு எழுதி வச்சிருக்காரு. ம். ஸோ ஆமா. நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை ஓகே. ஃபர்கிவ்னஸ், ட்ரை கிவிங். யாரும் மன்னிச்சு நம்ம எதுவும் இழக்க போறது இல்ல. நம்ம மனசார கொடுத்து நம்ம எதுவும் லூஸ் பண்ண போறது இல்ல. ம். பட் இது ரெண்டுமே ஒர்க் ஆகலன்னா just make peace with the fact that ஓகே. உங்க அப்பா கரெக்டான ம். முடிவை தான் எடுத்திருக்காரு.